Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்த போல தான் ஒரு சூப்பரான வெலாசிட்டி டான்சிங் எடிட் தான் நம்ம வந்து மொபைல்ல மேக் பண்ண போறோம். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். லைக் இந்த டாபிக் வந்து ரொம்ப நாளா நீங்க வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் பண்ணாம இருந்துட்டு இருந்தேன். லைக் வெலாசிட்டி எடிட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏன்னா இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஆர்டினரி எடிட்டை கூட இந்த வெலாசிட்டி நம்ம யூஸ் பண்ணி மேக் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடும். உங்களோட வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் கூட சொல்லலாம். இது நான் இத்தனை நாள் டிலே பண்ணுற காரணம் என்னென்னா நான் பெர்ஃபெக்டாக வந்து மேக் பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னால் வந்து மேக் பண்ண முடியல. லைக் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஈக்குவலாக என்னால் மேக் பண்ண முடியல. பட் நம்ம வந்து நேற்று கிஃப்ட் எஃபெக்ட்ஸ் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வெலாசிட்டி எடிட் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு நிறைய பேருக்கு அது வந்து பிடிச்சிருந்துச்சு. லைக் நிறைய கமெண்ட்ஸ் வந்து நிறைய லைக்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, ப்ரோ சூப்பராக இருக்குது, எங்களுக்கு டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஓகே, இதான் பெர்ஃபெக்ட் டைம் நம்ம வந்து டுட்டோரியல் மேக் பண்ணிடலாம் அப்படின்னு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு 3 ஆப்ஸ் யூஸ் பண்ணி 3 இல்லைனா 2 ஆப்ஸ் உங்களுக்கு வந்து ரிலையபிலிட்டி பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இல்லைனா 2 ஆப்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ணிடலாம். மேஜராக ஒரு ஆப் யூஸ் பண்ண போகிறோம். அது பார்த்தீங்கன்னா VSCO தான். VSCO எதுக்குன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸாக ஸ்லோமோ பண்ணுறதுக்கு நம்ம VSCO தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் என்னென்னா நம்ம வந்து கிளிப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக அந்த பீட் சிங் பண்ணணும். லைக் ஒரு சாங்க்கு ஏற்றாப்புல பீட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து நம்மளோட ஸ்லோமோ கிளிப்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். லைக் ஸ்பீட் கூட்டணும் குறைக்கணும், அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்கட் யூஸ் பண்ணலாம், VN யூஸ் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அலைட் மோஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து வீடியோக்கு ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலைட் மோஷன் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து ஆல்டர்னேட் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா VSCO ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் ஸ்லோமோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இதே செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் வந்து வீடியோ வந்து இப்படி இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டூல்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. டூல்ஸ் ஆப்ஷன் போய்ட்டு ஸ்பீட் இருக்குதுல்ல, அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னா நல்லா டிக்ரீஸ் பண்ணிங்க. ஒரு 0.1% வந்து வச்சுருங்க. நல்லா ஸ்லோவாக ஆக்கிடுங்க, நல்லா ஸ்மூத்தான ஸ்லோவாக ஆக்கிடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதே போல் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு 10 கிளிப்ஸ் 15 கிளிப்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு வெலாசிட்டி எடிட் மேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதே போல் நான் இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டினது போல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்லோமோ பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதுவுமே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணலாம். லைக் பீட் சிங் பண்ணலாம். நான் வந்து கேப்கட் ஆப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணேன்னா நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான வீடியோஸ்லாம் நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிற போகிறேன். ஓகேங்களா? ஓகே, எல்லாமே நான் வந்து ஸ்லோமோ பண்ண கிளிப்ஸ் தான் VSCOவில். நான் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறக்காண்டி இப்போ வந்து ஒரு 10 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோமோ கிளிப்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பீட் சிங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் ஆடியோ வந்து ஆட் பண்ணோம். ஸோ ஆடியோ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்டர் கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் ஒரு பேசிக்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் இருக்குது. அந்த ஆடியோ கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா மேட்ச் கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மேட்ச் கட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சாங்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு அந்த சாங் வரும்ல, எங்கெங்கெல்லாம் பீட்டு வேணுமோ இதே போல் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கணும். இதே போல் அதாவது பீட் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பீட் வருதோ அந்த சாங்கை நீங்கள் ப்ளே பண்ணி உங்களுக்கு எங்கெங்கே பீட் வருதுன்னு உங்களுக்கு தெரியும், கேட்டாலே தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளான ஒரு வேலை தான். ஓகே, இதே போல் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டியூரேஷனுக்கு எந்த கிளிப்ஸ் வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே போல் இருக்கும். இப்போ என்ன பண்ணிங்கன்னா இந்த கிளிப்ஸ் இருக்குல்ல, அந்த கிளிப்பை வந்து தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இது வந்து ஆர்டினரி கிளிப்ஸாக தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்லோமோ பண்ண கிளிப்ஸ் தான். இது என்ன பண்ணிங்கன்னா ஸ்பீடு போங்க. ஸ்பீட் போயிட்டு அந்த நார்மலுங்கிறத கொடுத்துட்டு இதோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஒரு 4% வந்து கூட்டிடுங்க. ஓகே, இதே போல் ஸ்பீடை கூட்டிடுங்க. கூட்டிட்டு அந்த மார்க் இருக்குதுல்ல, மார்க்குக்கு நடுவில் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு
அந்த கிளிப் இருக்குதுல்ல அதோட ஸ்பீடை மறுபடியும் என்ன பண்ணிங்கன்னா நார்மலுக்கு கொண்டு வந்துடுங்க, அதாவது 1.0. ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரு கிளிப் இருக்குது, அந்த கிளிப்பை என்ன பண்ணுறோம்னா ஸ்லோமோ கிளிப் ஆல்ரெடி இருக்குது, அந்த ஸ்லோமோ கிளிப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து நார்மல் ஸ்பீடுக்கே வந்து கொண்டு வந்துடும். ஸோ இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா ஃபாஸ்ட் ஸ்லோ அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்டாக வந்து வரும், ரொம்பவே கரெக்டாக இருக்கும், அந்த வெலாசிட்டி பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பையும் வந்து தொட்டுக்கோங்க, தொட்டுட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்பீட் போங்க, ஸ்பீட் போயிட்டு கரெக்டாக உங்களுக்கு ஸ்பீடை வந்து கூட்டி வச்சுக்கோங்க, ஒரு 4 ரேஞ்சுக்கு வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா ட்ரிம் பண்ணிடுங்க. நான் பண்ணுறது போலே தான் பண்ணணும், லைக் நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக அவுட்புட் கிடைக்காது. ஸோ தென் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணிடுங்க. பேசிக்காக என்னதுன்னா ஒரு ஸ்லோமோ பண்ண கிளிப்ஸை ஃபாஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தேவையான இடத்துல கட் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதை பேக் டு நார்மல் அதோட ஒரிஜினல் ஸ்பீடுக்கே வந்து கொண்டு வந்துடும். இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெலாசிட்டியில் நம்ம வந்து பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதே போல் நான் இப்போ வந்து 2 கிளிப்ஸ்க்கு பண்ணல, ஸோ இதே போல் வந்து நீங்கள் எல்லா கிளிப்ஸ்க்கும் வந்து பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து ஒரு வெலாசிட்டி எடிட் வந்து கிடச்சிரும். பட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ ப்ரிவியூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு பீட் ஷேக் ஆகிருக்கும், அந்த கரெக்டாக அந்த ட்ரான்சிஷன் வர்றதுக்கு பதிலாக ஒரு ஷேக் ஆகிருக்கும், லைக் ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் காமா ஒரு பிரைட்னஸ் ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வந்திருக்கும். ஸோ அந்த பிரைட்னஸ் அண்ட் ஃப்ளிக்கர் எஃபெக்ட் அதுக்கப்புறம் அந்த ஷேக் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ண ஒரு வெலாசிட்டி மாதிரியே மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன பண்ணிங்கன்னா இதே ஃபார்மேட்டில் உங்களுக்கு எல்லா கிளிப்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொறுமையாக இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் கூட சொல்கிறேன், ஒரு ஸ்லோமோ பண்ண கிளிப்பை 4% வந்து ஸ்பீடு கூட்டிட்டு தென் அதை ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஸ்பீடுக்கு வச்சுருங்க. இதுதான் வெலாசிட்டி. இது வந்து உங்கள் பீட்டுக்கு ஏற்றாப்பில் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கணும். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க, கேப்கட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்துட்டு அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போது. ஸோ ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுறேன். ஓகேங்களா? அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் வந்து எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இருக்குது இதில் வந்து நான் என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ வந்து நம்ம அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளிப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கணும். அதாவது நம்ம வந்து கேப்கட்டில் வந்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, உங்களுக்கு எங்கெங்கே டியூரேஷன் வேணுமோ எப்படிலாம் நான் வந்து மார்க் பண்ணியிருந்தேனோ, ஸோ ஒவ்வொரு ட்ரான்சிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே போல் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ இதே போல் வந்து ட்ரிம் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. உங்களோட வீடியோவை ஃபுல்லாக இதே போல் வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து சொல்லிக்கிறேன், நீங்கள் கேப்கட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணதை இதே போல் இங்கேயும் வந்து மார்க் வச்சு கரெக்டாக பீட்டுக்கு ஏற்றாப்புல மார்க் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. ஸோ என்னென்ன எஃபெக்ட்ஸ்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஆப்ஷன். டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கிராப் வந்து எதுவுமே பண்ணாங்க, ஆஃப்செட் எதுவுமே டச் பண்ணாங்க, மிரர் மட்டும் எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா. ஸோ வந்து இதை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா 2 கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், செகண்ட் வந்து அதாவது மிடில் ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ 0.30 வச்சுக்கோங்க. 30 இல்லைனா 1.00 கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோவுக்கு எவ்வளோ எக்ஸ்போஷர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் வந்து 30 வந்து எனக்கு என்ன இருக்கும். ஸோ வேறு எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மோஷன் பேர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மோஷன் பேர்னே நீங்கள் ஆட் பண்ணாலே போதும், வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஆட்டோ ஷேக் எஃபெக்ட், இதுதான் இம்பார்ட்டன்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் எஃபெக்ட். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஃப்ரேம், அதுக்கப்புறம் எண்டிங்கில் மிடில் வந்து ஒரு கீ ஃப்ரேம். நான் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் 70 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கு 70 வச்சுருக்கிறேன். செகண்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0 வைக்கணும். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 70 தான் இருக்கணும்னு இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா ஷேக்கு, அதனால் 70 வச்சுருக்கேன். ஒரு 50 வச்சாலே எனஃப் தான், அதுவே நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்பீடு எவால்யூஷன் எதுவுமே நீங்கள் டச் பண்ணாங்க, ஜஸ்ட் வந்து அதே இதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், லைக்
உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஷேக் ஆகும், ஷேக் ப்ளஸ் அந்த ஒரு எக்ஸ்போசர் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே போல் எல்லா கிளிப்ஸ்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷனுக்கு ஏற்றாப்புல ரொம்பவே அந்த பீட்ஸிங் வந்து கரெக்ட் ஆகும். அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு ஃப்ளிக்கர் எஃபெக்ட் வரும், ஒரு ஷேக் எஃபெக்ட் வரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து கரெக்டாக ஒரு வெலாசிட்டி டைப் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க. அதை அப்படியே வந்து அலைட் மெஷினில் கொண்டு வந்துட்டு இதே போல் ப்ராசஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸ்போசர் எஃபெக்ட் அதுக்கப்புறம் ஒரு பீட் எஃபெக்ட் ஆட் பண்ணும்போது உங்களோட எஃபெக்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் பண்ண அளவுக்கு ஸ்மூத்னஸ் இல்லைனாலும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணது போலயே ரொம்பவே சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்களுமே இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் அவுட்புட் நல்லா வரும். ஓகேங்களா? ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கணும்னா அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல் சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வெரி டாடா பாய், see you.